வெண்டைக்காய் ஸ்டஃபிங். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஸ்டஃப் வெண்டைக்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, உப்பு, சர்க்கரை, எண்ணெய். கடலை மாவு நல்லா சலிச்சு கட்டிட்டீலாம் இல்லாத எடுத்துக்கணும். சரி. இதுல வந்து மஞ்சள் பொடி கொடுக்கும், மிளகாத்தூள், காரத்துக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம். ஓகே. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அம்ச்சூர் பவுடர்னு ஒன்று உண்டுமா, அது என்னன்னா மாங்காய் காய வச்சு பொடி பண்ணினது. சரி. இது ஒரு புளிப்பு டேஸ்ட் குடிக்கும் இதுல. ஓகே. ஓகேவா? அவ்வளவுதான், கொஞ்சமா ஆட் பண்ணினா போதும். ஓகே. இதுல வந்து இப்போ நம்ம கொஞ்சோண்டு சுகர். இது என்ன காம்பினேஷன்? இது வந்து கட்டா மீட்டா இதுல இருக்கு. அட் த சேம் டைம் புளிப்பு, திதிப்பு, உரப்பு எல்லாமா இருக்கும். சரி. சோ இந்த வெண்டைக்காய்க்கும் சேர்த்து இதுல உப்பு ஆட் பண்ணிடுறோம். ஓகே. இதுல நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சமா எண்ணெயை விட்டு கலந்து வச்சுக்கணும். ஓகே. கொஞ்சமா எண்ணெய் விடணும். இந்த பவுடரை வந்து வெண்டைக்காய்க்குள்ள ஸ்டஃப் பண்ணணும். ஓகே. எண்ணெய் எதுக்கு விட்டேன்னா வந்து உதிரி உதிரியா ஆகாத இருக்கும். நம்ம இப்படி பிடிச்சிட்டு வெண்டைக்காய்க்குள்ள ஸ்டஃப் பண்ணணும், இது அப்படியே நிக்கிறது. ஓகே. அதுக்கோசரம். இல்லைன்னா அப்படியே உதிர்ந்து வெளியில கொட்டிடும் வதக்கிறதுக்குள்ள. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வெண்டைக்காய் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி சின்னதா இலசா இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு கொண்டையை கட் பண்ணிடுங்க. பாட்டம் கட் பண்ணிட்டு நடுப்புற ஹாஃப் இதுக்கு கட் பண்ணி வச்சுட்டா போதும். ஓகே. இப்ப வெண்டைக்காய் இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து அந்த ஸ்டஃப் பண்றதுக்கு தேவையான ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்ப அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டைக்காய் பீசஸ் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையும் வந்து கட் பண்ணிட்டு நடுவுல அந்த நீல வாக்குல ஒரு சின்னதா ஒரு கீரை ஹாஃப் வெண்டைக்காய்க்கு அதை கட் பண்ணிக்கணும். ஓகே. இந்த வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணி தொடச்சு வச்சிடணும், ஈரமே இருக்க கூடாது. நீங்க இதை ரெடி பண்றதுக்கு ஒரு அரை மணி முன்னாடியே இதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது. இது இப்ப ஸ்டஃப் பண்றேன். ஓகே. இப்ப மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மசாலா அதை வந்து வெண்டைக்காய்க்குள்ள ஸ்டஃப் பண்றாங்க. சோ வெஜிடேரியன்ல வந்து இன்ட்ரெஸ்டா ஏதாவது சமைச்சு சாப்பிடணும், இல்லைன்னா நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெண்டைக்காய் அப்படின்னாலே நம்ம வந்து ஒண்ணு காரக்குழம்புல சேர்த்துப்போம், இல்லைன்னா வெண்டைக்காய் சாம்பார் செய்வோம், இல்லை அது ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃபிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். அதே மாதிரி சமைக்கும் போது நமக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வெண்டைக்காயில நம்ம மசாலா போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயை விட்டு வதக்கிடலாமா? சரி. இதை போட்டுட்டு கொஞ்சம் லிட்டை போட்டு மூடிடணும். சும்மா சும்மா கலந்துட்டே இருந்தோம்னா பவுடர்லாம் வெளியில வந்து. ஸோ ஒரு சைடு அது நல்லா ப்ரௌனா டீப் ரோஸ்ட் ஆன அப்புறமா கொஞ்சம் பெரட்டி விட்டோம்னா இன்னொரு சைடு ஆயிடுச்சு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அதை வந்து போட்டு ரொம்ப வந்து கிளறிட்டே இருக்க வேண்டாம், பிகாஸ் அதுக்குள்ள இருக்கிற மசாலா எல்லாமே வந்து வெளியே வந்துரும்ன்றாங்க. அதனால ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு அது நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு சைடுல ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கும், இன்னொரு சைடு வேகணும் இல்லையா? ஸோ லிட்டை போட்டு மூடினோம்னா வெந்துக்கும். அப்புறமா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மெதுவா திருப்பி விடுவோம். ஓகே மேம்.
ஸோ இது நல்ல அந்த காம்பினேஷன் பார்த்தா எனக்கு எடுத்தோடனே கர்ட் ரைஸ் தான் ஞாபகம் வருது. நல்ல தயிர் சாதத்துக்கு இது வந்து கூட வச்சு சாப்பிடலாம். அண்ட் எஸ்பெஷலி குட்டீஸ் அவங்களுக்கு வந்து இது அழகா நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நாங்கெல்லாம் இது ஜெனரலி சப்பாத்தியோட ட்ரையா சப்ஜி இல்லாத வெறும் இந்த மாதிரி ட்ரை சப்ஜி வேணும்னா இது மாதிரி ரொட்டியோட சாப்பிட்டுக்கலாம். ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே, இந்த பவுடர் வந்து இப்படியே இருக்கட்டும். லாஸ்டா எண்ணெயில போட்டு ஒரு தடவை பெரட்டணும்னா இது கிறிஸ்பா இருக்கும். ஓகே, வெண்டைக்காயோட சேர்த்து சூப்பர். ஸோ இது இப்படி ஆயிருக்கு தெரியறதா உங்களுக்கு? ஸோ ஒன் சைடு ரோஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விடலாம். இது லெட் ஓபன் பண்ணோடனே அதனுடைய மனம் சூப்பரா இருந்தது. இது வதங்கி எடுத்துமா? ஓகே, ஸோ இந்த பவுடரையும் அதுல ஆட் பண்ணிடுவோம். சரி, அந்த வெண்டைக்காய் ஸ்டஃப் நல்லா வந்து எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்போ மீதம் இருந்தது இல்லையா, அந்த பவுடரையும் அந்த வெண்டைக்காய் ஸ்டஃபோட சேர்க்கிறாங்க. சேர்த்தோடனே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ரெடிமா இப்போ? சூப்பர். டேஸ்ட் பாக்குறீங்களா? ஷூர்மா, கண்டிப்பா. தேங்க்யூ. அழகா வந்து இந்த வெண்டைக்காய் ஸ்டஃப் வந்து செய்து காட்டினாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், சான்ஸே இல்ல, அவ்வளவு சூப்பர்வா இருக்கு. வெண்டைக்காய் அதுக்கே ஒரே அந்த ஒரு மழுமழுப்பு தன்மையோட இருக்கு. ஸோ அது அழகா வந்து நீங்க செஞ்ச அந்த மசாலா வந்து காம்பன்சேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எல்லா விதமான ஃபிளேவருமே வந்து நிறைஞ்சு இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் செய்யும் முறை: பாத்திரத்தில் கடலை மாவு, மிளகாய்த்தூள், ஆம்ச்சூர் பொடி, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை சேர்த்து சிறிது எண்ணெய் ஊற்றி கிளறி வைக்கவும். வெண்டைக்காயை எடுத்து நீளவாக்கில் வெட்டி கலந்து வைத்திருக்கும் கடலை மாவு கலவையை வெண்டைக்காயினுள் வைத்து ஸ்டஃப் செய்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ஸ்டஃப்ட் வெண்டைக்காய் தயார்.